ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி கார்ல் மார்க்ஸுக்கு முழு உருவ சிலை ஒன்றை கன்னிமரா நூலக வளாகத்துல திறந்து வைக்கிறது இன்னும் சிறப்பு. கடற்கரையில திறந்து வைக்கலாம், பல சிலைகள் கடற்கரையில இருக்கு. ஆனா மார்க்ஸ் நூலகத்தோட சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாங்க, படிக்கப்பட வேண்டியவர் மார்க்ஸ். அதனால அந்த நூலகத்துக்கு முன்னாடி வச்சது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். தோழமை கட்சிகளுடைய வேண்டுகோளை எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ உடனடியாக எல்லாவற்றையுமே நிறைவேற்றணுங்கிறது தான் திமுகவுடைய ஆசையும். ஏன்னா கொள்கை அளவில் ஒன்றுபட்டவங்க தான். ஆனால் சில விஷயங்கள் உடனடியாக நிறைவேற்றலாம், சில விஷயங்கள் நிறைவேற்றி கொண்டே போகலாம். ஓவர் நைட் எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. இப்படிப்பட்ட இதெல்லாம் ஆளுவோருக்குரிய சிரமங்கள் இருக்கின்றன. ஆனால் இது உடனடியாக நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த மாதிரி முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. இத்தனை வருஷமாக கார்ல் மார்க்ஸ் இங்கே சிலை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதே கொஞ்சம் வியப்புக்குரிய ஒரு விஷயம்தான். நல்ல வேளை இப்பயாவது இடதுசாரிகள் கேட்டிருக்காங்க, அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. நீங்க இத்தனை வருடங்களாக இங்க இல்லாம இருந்தது வியப்புக்குரியதுன்னு நீங்க சொல்றீங்க சார். மார்க்ஸை கொண்டாடி தீர்த்து சிலை வைத்த இடங்கள்ல எல்லாம் கூட உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்கு. உலக அளவுல அந்த பெயருக்கு அவ்வளவு அச்சமும் பதற்றமும் உருவாக்கக்கூடிய பெயராக அது இருக்குது. மாஸ்கோல பெரிய மார்க்ஸ் சிலையில ஒரு பகுதி உடைக்கப்பட்டிருக்குது. அதை சரியாக்குனா என்ன அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அது அப்படியே இருப்பதுதான் மார்க்ஸுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு தத்துவத்தை சொன்னவங்க எவ்வளவு பியூரா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த தத்துவத்தை பின்பற்றுறவங்க பியூரா இருக்கிறது கிடையாது. அது வள்ளுவர் சொன்னால குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல்னு. அப்போ அவரை பின்பற்றுறவங்க 100 விழுக்காடு அவரை பின்பற்றினாலும் ஆரம்ப காலத்தில் 90 விழுக்காடு பின்பற்றினவங்களா இருப்பாங்க, 80 விழுக்காடு அப்போ குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடி மிக்க குழல்னு அவங்களை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்க மக்கள் ஒரு லெவலுக்கு மேலே அது போயிருச்சு, குற்றம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அது உண்மையில குற்றம் போயிருக்கோ இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வந்தாலும் மக்களுடைய எதிர்ப்பு ரொம்ப விகாரமாக காட்டப்படுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் மார்க்ஸுடைய சிலையை உடைச்சது. சமுதாயம், அதாவது மேன் இஸ் அ சோஷியல் அனிமல், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் அந்த விலங்கினத்தன்மையை குறைப்பதற்காக, சமுதாய மேம்பாடுகளை அடைவதற்காகன்னு சொல்லித்தான் பல பேர் பல விதத்தில் முயல்றாங்க. மதங்கள் வந்தது கூட அடிப்படையாக அந்த மாதிரியான ஒரு காரணமாக இருக்கலாம். இறைவன் என்கிற ஒரு மகாசக்தி அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணிட்டா தவறுகள் நிகழ்வது தவிர்க்கப்படலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணும்போது அங்கே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்சார்ஜாக வர்றவங்க கொஞ்ச நாளில் தேர்ந்த கோட்பாடுகளை மறந்து விடுவார்கள். இதுக்கு சரியான உதாரணம் சிலுவை யுத்தங்கள் என்ற பெயரில் இதில் ஆயிரக்கணக்கான பேர் ஐரோப்பாவிலேருந்து போப்பாண்டவர் கட்டளையிட்டார், ஜெருசலேம் நம்முடையது, அதை மீட்டு எடுத்து வாருங்கள்னு. அதனால இங்கிலாந்து, பிரான்ஸு எல்லா நாடுகளும் சேர்ந்து இங்கே சண்டைக்கு வந்தாங்க. இந்த சுல்தானுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. பயங்கரமான உயிர் சேதம்லாம் வந்தது. இது இயேசுநாதர் என்னைக்காவது இப்படி என் பர்த் பிளேஸு அல்லது என்னுடைய புனிதமான இடம் தெரியுங்கிறதுக்காக போய் சண்டை போட்டு சாகுங்கன்னு சொல்லுவாரா? சொல்லியிருக்க மாட்டார். அதனால் இன்ஸ்டிடியூஷன் வந்தபோது இந்த மாதிரியான தவறுகள் நிகழ்வதுங்கிறது உலகம் பூராமே சகஜமாக இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வந்தபோது அடிப்படை மார்க்ஸ் மற்றவங்ககிட்ட வேறுபடுறாரு நான் நினைக்கிறது காரணம், மற்ற மதங்கள் எல்லாமே ஏறக்குறைய எஸ்டாப்ளிஷ்டு சோஷியல் ஆர்டரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறவங்களா ஆயிட்டாங்க மதம்னு வந்ததுக்கப்புறம். மதத்தை தோற்றுவித்தவர்கள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி. ஆனால் மதம்னு அது இன்ஸ்டிடியூஷனலை பண்ணதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருப்பதி தான். திருப்பதியில் நான் 5 லட்ச ரூபா கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தர்ஷனுக்கு, சுவாமியை தரிசிக்கிறது. அவர் கர்ச்சகர் ஓப்பனாகவே சொன்னாமல் எப்படியெல்லாம் பணம் எடுத்து வந்தால் தானே நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு, எங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சரியாக இருக்கும். நேர்மையான பதில் அவர் சொன்னது. ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் என்னென்னா, பணக்காரனுக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்குங்கிறது அதனுடைய உள்ளடக்கம். இது மாதிரி தான் எல்லா மதத்துலையுமே ஆயிடுது.
மார்க்ஸ் இதுலேருந்து வேறுபடுறது, இதில் எல்லாத்துலேருந்து மார்க்ஸ் வேறுபடுறது காரணம் அவருடைய அடிப்படை கோட்பாடு. இப்போ இயேசுநாதர் வந்து ஏழைகள் பாக்கியவான்கள் ஏனென்றால் மோட்ச ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லும்போதே அவர் வந்து இந்த ரியாலிட்டியை புரிஞ்சு சொன்னார். இந்த ராஜ்யம் அவருடையது இல்லை, அதனால மோட்ச ராஜ்யமாவது அவருடையதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் இவர் வந்து அடிப்படையவே ஆணிவேரையே அசைக்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை கொடுத்தார். ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு யுனைட், யூ நத்திங் டு லூஸ் எக்ஸப்ட் த ஷாக்கிள்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. இந்த தத்துவம், இந்த அடிப்படை கோட்பாடு வந்து ஹியூமன் டிக்னிட்டி, ஹியூமன் ஈக்குவாலிட்டி, இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கிற ஒரு தத்துவம். அதனால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் இருக்கவங்க யாருக்குமே மார்க்ஸை பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு இவங்கள. ஒரு மாநிலத்துடைய ஆளுநர்னு சொல்றாரு மார்க்சிசம் வந்ததுனால தான் இந்தியாவே நாசமா போயிடுச்சுனாரு. இப்படியெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னைக்கும் பொருத்தமான தத்துவங்கள், இப்போ காந்தியுடைய அஹிம்சை வந்து என்னென்னைக்கும் பொருத்தமான ஒரு தத்துவம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா பல சமயங்களில் வந்து கொடுங்கோன்மையை எதிர்த்து போரிடும் மக்களுக்கு அந்த பிசிக்கல், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வல்லமை கிடையாது. அந்நேரம் அஹிம்சை வந்து ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கு. அதே மாதிரி மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சொல்லக்கூடிய தைரியம் காந்திக்கு இருந்ததுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி மார்க்ஸுடைய தத்துவம் வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் எவர் லாஸ்டிங் தியரி ஃபார் தி எவல்யூஷன் ஆஃப் அ பெட்டர் சொசைட்டி. அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார். அதுக்கப்புறம் செய்திகளுக்கு போனா, தமிழ்நாடு மக்கள் மேல பாஜகவுக்கு கடுமையான வெறுப்பு. அதனாலதான் ஒன்றிய பட்ஜெட்ல பெயரளவுக்கு கூட வளர்ச்சி திட்டங்கள்னு எதுவும் இல்லை. தேர்தல் காலத்துல சில பாவனைகளாவது வச்சிருப்பாங்க, அந்த பாவனைகள் கூட இல்ல. பெயரளவில் அலங்கரித்து கொண்டு ஒரு திருக்குறள் இருக்கும், அந்த திருக்குறளும் இந்த பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு கடுமையாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும், இப்ப இருக்கக்கூடிய திட்டங்கள் அடுத்த கட்ட நகர்வாக இன்னும் முன்னேற்றங்களை நோக்கி போகும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பட்ஜெட் தொடர்பாக, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நடந்த சில நிகழ்வுகள், இது எல்லாம் பேசுவதற்கு 2-3 நாட்களாக உங்களால கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால இங்க முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இல்ல, முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, இதுக்கு நேரடியாக வந்து பிரதமர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா எலெக்ஷன் சமயத்தில் பிரச்சாரத்தில் வந்து என்ன சொன்ன போறாரு, நாங்கள் தமிழகத்திற்கு நாங்கள் வந்த பின்னால் 17 லட்சம் கோடி ரூபாய்கள் கொடுத்திருக்கிறோம், இது காங்கிரஸ் அரசு செய்த விட 3 மடங்கு மேல் அதிகம், இப்பெல்லாம் பேசுவாரு. இந்த 17 லட்சம் கோடி எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அதை பத்தி எதுவும் பேச மாட்டார். 17 லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போச்சு. 3 மடங்கு நீங்க சொல்றது விலைவாசி 3 மடங்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த 3 மடங்குறது அவங்க கொடுத்ததுக்கு ஈக்குவலண்ட் தான், காங்கிரஸ் கொடுத்தது ஈக்குவல் தான். அடுத்து சிதம்பரம் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இங்கிருந்து போன பணத்துல, ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பணத்துல 50% கொடுத்தோம் நாங்க, நீங்க 30% கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு பதில், இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. 17 லட்சம் கொடுத்தோம். இந்த பிரைம் மினிஸ்டர் யோஜனா ஒன்று இருக்கு, இந்த வீடு கட்டுற திட்டம், அதுல வந்து 30% வந்து 33% வந்து இவங்க கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், மீதி 67% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயனாளிகளும் கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பேரு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம். அதுல என்ன சொல்லியிருக்காரு பிரதம மந்திரி, யூபியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடம் 4 கோடி மக்களை, வாழ்வாதாரமே இல்லாமல் இருந்த மக்களை கோடீஸ்வரர்களாக்கி இருக்கிறோம். ஏன்னா ஒரு வீடு கோடி ரூபாயா, கோடீஸ்வரர்களாக்கி இருக்கிறோம். முதல்ல அந்த வீடு கோடி ரூபாயாங்கிறதே சந்தேகம், முதல் போய். ரெண்டாவது இவங்க எங்க ஆக்குனாங்க, இவங்க 100க்கு 33 ரூபா கொடுத்துட்டு மீதி எல்லாம் நீங்க கொடுங்கன்னு தானே சொன்னாங்க. ஆனா வந்து பேசுவாங்க, இது மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் நாட்டை வளமாக தான் ஆக்கி விட்டோம், 2047 பாருங்க இந்தியா எங்க போய் நிக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் முதல்வர் கேட்ட கேள்விகள் நேர்மையான கேள்விகள். நான் போன எலெக்ஷன் சமயத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், பிஜேபி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. இவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணலாம், அது அரசியல் கட்சியுடைய உரிமை. ஆனா இவங்க பண்ற அரசியல் வந்து தமிழக மக்களை எதிர்த்து இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இது திமுகவை எதிர்த்து இல்லை, இது தமிழ்நாட்டை எதிர்த்து, தமிழக மக்களை எதிர்த்து. மெட்ரோவா டிலே பண்ணுவோம், 1000 காரணம் சொல்லுவோம், லீகல் எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம், என்ன நீங்க கேட்டாலும் நாங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணலன்னா உனக்கு இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பணம் கல்விகளை கொடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். இது மாதிரி எல்லா விதத்திலும் இவங்க பண்றது வந்து ஒரு அரசியல் கட்சியை மட்டும் பாதிக்கவில்லை, அது தமிழக மக்களை பாதிக்கிறது. இது இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாலிசி மேக்கர்ஸ் அது மாதிரி, அவங்களுடைய பாலிசி மேக்கர்ஸ் வந்து ஒரு சில குழுமங்களுக்கு மட்டுமே பயன் தரத்தக்க திட்டங்களைத்தான் கொடுக்குறாங்க. அகில இந்திய அளவிலே அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம், ஏர்போர்ட்டு, இதெல்லாம் வந்து அது மாதிரி தான். இப்போ யூபியில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், 6-7 ஏர்போர்ட்டு கட்டிட்டாங்களாம். கட்டிட்டு அங்கே வந்து இதே இல்லை, டிராஃபிக்கே இல்லை. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஏர் டிக்கெட் வாங்குற அளவுக்கு வசதி உள்ளவங்க வந்து 1% கூட கிடையாது. அப்போ அதெல்லாம் பாழ்பட்டு நிற்கிது. இவங்களுக்கு முதலே தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் கட்டினாங்க? அந்த கான்ட்ராக்ட்ல இவங்க கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க,
இவங்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. கட்டி வையே 300 கோடி 400 கோடி நஷ்டமா போச்சுன்னா யாருக்கு என்ன வந்தது? என் கட்சிக்கு இப்போ பிரியமான ஆளுங்க வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்படி திட்டம் போட்டா இவங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் சொல்ல காரியங்களுக்கெல்லாம் திட்டம் போடுவாங்க, பணம் கொடுப்பாங்க? போட மாட்டாங்க. இந்த இந்த கவர்மெண்ட் வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து இட்ஸ் அன் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ்டு கவர்மெண்ட். இந்தியன் ஸ்டேட்டே வந்து ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ் தான். இந்த கம்பைன்டு பவர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரின்னு பார்த்தா பல சமயங்களில் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் வழங்கப்படுகின்றன, சட்டங்கள் தான் இயற்றப்படுகின்றன, நிர்வாகங்கள் அப்படித்தான் நடத்தப்படுகின்றன. இது உண்மை. இந்த அரசு அதை இன்னும் கூர்மைப்படுத்துறாங்க. இது தொடர்பாகவே பேச வேண்டியது இருக்கு சார். இருந்தாலும் இப்ப நீங்க வந்து ஜுடிஷியரியினுடைய அப்ரோச் அப்படின்னு நீங்க சொன்னதுனால இன்னொரு செய்தி, இன்றைக்கு படிச்ச செய்தியை உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். மக்கள் மனசுல சாதிய பாகுபாடுகள் இருக்கிற வரைக்கும் அதை அகற்றாம பொது இடங்கள்ல ஜாதி பெயர்களை மாற்றுவதால என்ன ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு அப்சர்வேஷனாக மதுரை பெஞ்சு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சு சொல்லி இருக்குது. அதுல பிராக்டிகலா அதுல உண்டான இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். இதை நீக்கிறது மூலம், ஜாதி பெயரை நீக்கிறது மூலம் மக்கள் மனசுல ஜாதி பெயரை வைக்கக்கூடாது, ஜாதி பெயரை வைக்காம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். இல்லைன்னா சரி பெர்பெச்சுவேட்டா தான் இருக்கும். சில ஜட்ஜஸ் ஐ திங்க் தே ஆர் லிவிங் இன் ஐவரி டவர். இதுக்காக சொல்றது. அவங்க தமிழ்நாட்டுல தானே சார் இருக்காங்க. அவங்க பெயர்களுக்கு பின்னாலேயே அந்த சர்நேம் இல்ல. அந்த நீதிபதிகளுடைய பெயர்களுக்கு பின்னாலேயே சர்நேம் இல்ல. அவங்களுடைய கவுண்டர் பார்ட் மகாராஷ்டிராலயோ யூபிலயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லயோ இருக்கக்கூடிய கவுண்டர் பார்ட்ஸுக்கு பெயர்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய சர்நேம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவருக்கு அவங்களுக்கு பின்னால ஏன் இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். இருக்கலாம். அதாவது இது வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சோஷியாலஜி நான் வந்து நிச்சயமா சொல்லுவேன், இதெல்லாம் வந்து முதல் ஸ்டெப். கவர்மெண்ட் வந்து அதான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு அதெல்லாம் சொல்றாங்க. உலகத்துல எல்லாருமே ஜாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நம்மளும் ஜாதி பேர் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அரசு நினைச்சதுன்னா அது வந்து மந்தகதியில போற ஒரு அரசு. நம்ம வந்து இதை முன்னேற்றம் கொண்டு வரணும், சமுதாய மறுமலர்ச்சியை கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. இதுலயும் நொல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா பிறகு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த பாரம்பரியம் தான் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த மாதிரி மாற்றங்களே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அந்த கோட்பாடு பரவி வருகிறது. அப்படின்ற பரவினா அது புதுசா வந்த கோட்பாடு இல்ல. மார்க்ஸ மாதிரி புதிய கோட்பாடு ஒன்றை சொல்ற மாதிரியான இது இல்ல. ஏற்கனவே இருந்த ஒன்றை பாரம்பரியம்ங்கிற பெயர்ல மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. அந்த டிசைனுக்குள்ள இந்த மாதிரி கருத்துக்கள் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தா அதுதான் உண்மை. அதுதான் முழுக்க முழுக்க உண்மை. இப்போ மனுஸ்மிருதியை பற்றி டிவி டிபேட்ல பேசணும்னு சொல்லி வைங்க. முதல் டிஃபென்ஸ் என்ன சொல்லுவாங்க, மனு வந்து ஒரு ப்ரீஸ்ட் கிளாஸே கிடையாது, எதுக்கு ப்ரீஸ்ட்லி கிளாஸ் குறை சொல்றீங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க. உடனே நான் வந்து கேட்பேன், அப்புறம் எதுக்கு அவர் இதை அடாப்ட் பண்ணீங்க? மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டுடைய சட்டம்னு சொல்லி பல நூற்றாண்டுகளாக ஏன் வச்சிருந்தீங்க? அப்புறம் மனு வந்து இப்படி சொல்லியிருக்காருல்ல, சூத்திரன் படிக்கணும்னு நினைச்சானா என் காதல் ஈயத்தை காத்தி ஊச்சின்னு சொல்லி ஊத்துன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, நீங்க டிரான்ஸ்லேஷன் தானே படிச்சிருக்கீங்க, டிரான்ஸ்லேஷன்ல தப்பு தப்பா போட்டிருக்காங்க. சரி டிரான்ஸ்லேஷன்ல தப்பு தப்பா போட்டா நீங்க அதை கரெக்ட் பண்ணல. அதற்கு இடையில ஒண்ணு இருக்கு சார். மனு என்பவர் ஒரு ஆள் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்துல பல மனுக்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க எந்த மனுவை சொல்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு இடையில. நாங்க எல்லா மனுவையும் சேர்ந்து சொல்றோம். அது மாதிரி தான் இதுவும். அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா, இவர் வந்து மோடி வந்து சில பேருக்கு வாராது போல் வந்த மாமணியாக காட்சி தருகிறார். ஒரு 50-60 வருஷமா வந்து நாம்காவஸ்தாவாகவாவது, அதாவது பெயரளவிலும் ஓரளவு செயல் துடிப்புடனும் காங்கிரஸ் வந்து சோசியல் ஜஸ்டிஸை நிறைவேற்றுறதுக்கு பாடுபட்டார். இப்ப காங்கிரஸ்லயே பல பேர் வந்து மனுவாதிகளாகவும் இந்துத்துவாவில் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய சிரமமே அதுதான். அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, சரி பேசிட்டு போவாங்க, கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னா வழக்கம் போல் நம்ம ஆட்சி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க வந்து அந்த பேச்சு கூட இருக்கக்கூடாது, இந்த கான்ஸ்டியூஷன் தப்பு, வெளியில சொல்லலைனாலும் 400 சீட்டு வாங்கணும், எதுக்கு வாங்குறோம்னா கான்ஸ்டியூஷன் மாற்றணுங்கிறதுக்காக வாங்குறோம், அதுக்காக கேட்குறோம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை வந்து மாற்றணும். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றணும்னு சொன்ன உடனே ஏற்கனவே பிஜேபியில் உள்ளவங்களும்
காங்கிரஸ்ல வந்து சரி எல்லாருமே சோசியல் ஜஸ்டிஸ் பேசும்போது நானும் பேசித்தானே தீரணும், பேசுறத பேசுவோம், நம்ம காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம்னு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களோ இப்ப எல்லாரும் வந்து இந்த பிஜேபி அரசுடைய இதுக்கு வந்து ஒற்றுமையா வந்து ஆதரவு கொடுக்கறவங்களா இருக்காங்க. அப்ப இந்த அரசை வந்து நிலைத்து நீடிக்க விட்டு விட்டோம் என்றால் இந்த 50 வருஷத்துல ஆபரேஷன் பண்ணல காங்கிரஸ்காரன் அது அத்தனையும் வந்து நம்ம வந்து சரிப்படுத்தி விட்டுலாம். மறுபடியும் வந்து பழைய இப்படி போன எங்க கடைசியில சதியும் சரிதான், என்ன அப்படித்தானே வரும். பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு திருட்டு குற்றச்சாட்டு ஏற்படுத்தப்பட்டாலே அவரை கட்டி வச்சு உதைக்கலாம், யாரு கேள்வி கேட்கறது, அப்படித்தானே ஒரு காலத்துல இருந்தது. அப்படின்னு போகும். இப்படி போறதுன்னா கடைசியில அது வரைக்கும் போகும். பெண்களுக்கு பெண்களை வந்து ஈக்குவலா நடத்துறதே கிடையாதே மனுஸ்மிருதியில வந்து. 1-2 வார்த்தை பெண்ணை பத்தி புனிதமா பேசிட்டா இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு கோட் கொடுப்பாங்க, பொண்ணை பத்தி இப்படி பேசியிருக்காரு தெரியுமா, உடனே நம்ம இன்னொரு கோட் கொடுத்தோம், அவர் இப்படியும் பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்னா அது அவங்க காதலே விழாது. அடிப்படையாக பெண்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக பார்த்ததுதான் மனுஷன். அதனால வந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த இது இன்னும் பழமைவாதிகள்னு சொல்றது கூட தப்புங்க. ஏன்னா பழமையில நல்லவைகள் பல விஷயங்கள் இருக்கு. பிற்போக்குவாதிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த பிற்போக்கு தரத்தை பெர்பேச்சுவேட் ஆக்கிடணும், அதுக்கு மோடி உறுதுணையா இருக்காரு அப்படி. அது நிஜம், மோடி அதுக்கு உறுதுணையா தான் இருக்காரு, சந்தேகமே இல்லாம. இங்க ஒரு கிறிஸ்தவர் மேலேயோ ஒரு முஸ்லீம் மேலேயோ அட்டாக் நடந்ததுன்னா, வீடுகள் கொளுத்தப்பட்டால், அல்லது மனிதர்கள் உயிருடன் தீக்கிரையாக்கப்பட்டால், அல்லது மனிதர்கள் அடித்துக் கொல்லப்பட்டால், அல்லது மனிதர்கள் மேல் வன்முறை ஏற்படுத்தப்பட்டால், இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நடந்தாலும் 7 நாள் பிரதமர் அமைதி காப்பார். இது வரைக்கும் பார்த்தோம் 2-3 இன்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் 7 நாள் அவங்க பட வேண்டிய கஷ்டமெல்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரதமர் இருந்து வரும், நாட்டுல வந்து அமைதி நிலவணும், எல்லாரும் ஒருத்தர் பிரியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் பண்ண வேண்டியது ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. அதனால இட்ஸ் இஸ் வெரி ஆப்வியஸ் இவங்க வந்து எதுக்காக வேண்டி இவங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸ். மறுபடியும் அந்த பழைய தன்மையை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். மீண்டும் ஒரு உச்சநீதிமன்ற போராட்டத்துல தமிழ்நாடு அரசு மௌனமாக ஒரு வேலையை செய்து முடிச்சிட்டாங்க சார். சென்னை உயர்நீதிமன்றத்துல துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசால கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்புக்கு தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இதை வந்து திரும்பவும் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க தடை விதித்தது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்குங்க. தடையை ரத்து பண்ணிட்டா பிறகு தமிழக அரசு வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம்ல, அதையும் பண்ண விடாம நீங்க மறுபடியும் வழக்கு விசாரிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு விளங்கல. இப்ப தடை இல்ல சார், இப்ப அப்பாயிண்ட் பண்ணலாம் as it is. இல்ல பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வழக்கு சீக்கிரமா முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு வந்து என்ன, தமிழக அரசுக்கு கவர்னருக்கு இல்லாத பவர் தான், கவர்னருக்கு இந்த பவர் தமிழக அரசுக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்க கூடாதுங்கிறத வழக்கு. ஏன்னா கொடுக்கணும்னு சட்டம் போட்டாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் நீ தடை உத்தரவு போட்டு தப்புதான், வழக்கு விசாரினா என்ன அர்த்தம், வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் அர்த்தம். பல சமயங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இது மாதிரி வந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி 2 பேரையும் திருப்திப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. தடை இல்லாத ஒரு சூழல்ல அந்த சட்டம் வந்து இருக்கத்தானே சார் செய்யுது. இல்ல அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், இதுக்கு எதிர்த்து வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதை 2 விதமாகவும் பார்க்க முடியும். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கு முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல ஆமா, ஆனா அப்படித்தாங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கேட்பாங்க. ஆன்டிசிபேட்டரி ஃபெயில் கேட்ட இதை வந்து ஃபைல்ல எடுத்துக்கிடுச்சுன்னா கோர்ட்டு, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலன்னா கூட அது முடிகிற வரைக்கும் இவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத சாங்கியம் நடைமுறை. ஸோ இப்பயும் அது மாதிரி வந்து எடுக்கலாம். அல்லது இவங்க சொல்லலாம், எங்களுக்கு தடையில் நீங்க எவ்வளோ கேஸை நடத்துங்க, நாங்கள் அப்பாயின்மெண்ட் தப்புன்னு சொல்றதுன்னா அந்நியாரம் சொல்லிக்கோங்க, நாங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது எங்க ஊர் அம்மா செய்வாங்க. மம்தா பானர்ஜி இதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சர் வந்து நேற்று இன்னொரு பதிவு ஒன்று எக்ஸ் தளத்துல உண்டான பதிவு, ராகுல் காந்தி கேட்கிற கேள்விகள் எல்லாம் கண்டு ஏன் ஒன்றிய அரசு அஞ்சுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் உரையில இருக்கு, அது தொடர்பாக ராகுல் காந்தி ஒரு விஷயத்த பேசினார்னா, அல்லது டாரிஃப் நாட்டின் பொருளாதார நிலைமை பற்றி ஒரு விஷயத்தை முன்வைத்தார்னா, அவரை அந்த கருத்துக்களை பேச விடாமல் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் கூக்குரல் இட்டு அவரை பேச விடாமல் ஏன் தடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. எனக்கு இதுக்கு பதில் தெரியும். பதில் பாரதியார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். யாருக்கு சொன்னாரோ அது இன்னைக்கு பிஜேபிக்கு பொருந்தது. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை
அவனியிலே அவர் ஏதாவது பேசினார்னா வஞ்சனை பேய்கள் என்பார், நாட்டு துரோகி என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார்ல. அது மாதிரி ராகுல பார்த்தாலே நாட்டு துரோகி, இந்த ஆளை பேச விடக்கூடாது, என்ன பேசினா உண்மை வந்துடும்ல. ஏன் இது எல்லா இடத்துலயுங்க கடைசி லெவல் வரைக்கும். நீங்க டிவி டிபேட்டுக்கு நீங்களும் போறீங்க, நானும் போறேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது பேச விடாம குறுக்க வந்து கத்துறது காரணம் என்ன? நம்ம பேச்சுடைய கருத்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது. நான் பேசி முடிக்கிறேனே, அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்களேன். இது நேற்று கூட நான் பங்கேற்ற ஒரு விவாதத்துல கடைசியில பேச விடாம அவர் பண்ணும்போது கடைசியில என்ன முடிக்கிறது இப்படிதான் முடிச்சேன். உங்களை கெஸ்டா கூப்பிட்டா யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, ப்ரோக்ராம் தான் பாதிக்குது, ரைட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதோட அந்த அளவுக்கு இதே டாக்டிக்ஸை தான் வச்சிருக்கிறாங்க. அதனால உயர் பதவிகள்லயே அப்படிதான் இருக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இங்க உள்ளவங்களை நம்ம குறை சொல்லி இவர்கள் மேல வருத்தப்பட்டு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. எம்ஜிஆர் இவ்வளவு புகழ்றாங்க. எம்ஜிஆர் பாடியிருக்காரு, நாளொரு மேனி பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்லன்னு, அதையும் பாட வேண்டும். அதுக்கப்புறம் சார் இந்த அமெரிக்க வர்த்தகம் தொடர்பான அந்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்து ஆகல. ஆனாலும் அந்த வேளாண்மை, பால் உற்பத்தி இந்த மாதிரி துறைகளுக்கு முழு பாதுகாப்பு அப்படின்னு மக்களவையில அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி அளிக்கிறாரு. ஆனா இந்தியா அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு விட்டது. 0% தான் டாக்ஸ், நம்ம இங்க இருந்து ஃப்ரீயா இனிமேல் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்க அமைச்சர் அங்கு சொல்றாரு. அந்த முரண்பாடு ஒண்ணு இருக்கு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்துவதாக உறுதியளித்தது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அதுக்கு ரஷ்யா பட்டும் படாமலும் பதில் சொல்றாங்க. அது ஒரு நாட்டோட உரிமை, இந்தியா எங்க கிட்ட வாங்கணும்னா வாங்கட்டும், அல்லது வெனிசுலா அமெரிக்கால வாங்கணும்னா வாங்கட்டும், அது அவங்க சாய்ஸ் அப்படின்னு அவங்க எதுவும் இல்லாதது போல அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா நிறுத்திடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால இருந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லல. பல விஷயங்கள் இந்தியா ஓப்பனாக பேசவில்லைங்கிறது ராகுல் காந்தியோட ஸ்டாண்டு. ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் காங்கிரஸ்ல இருந்து முன்வைக்கிறாங்க. பட் கிளியர் பிக்சர் தெரிய மாட்டேங்குது இந்திய குடிமக்களுக்கு. இதுல என்னுடைய சந்தேகம் எல்லாம், இந்தியா எடுக்க வேண்டிய முடிவுகளை பத்தி ஏன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுறாங்க? அந்த முடிவை பேச வேண்டியது இந்தியா தானே. இப்போ இவர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு, வெனிசுலாவில் இருந்து இப்பொழுது இந்தியா ஆயில் வாங்கலாம், எண்ணெய் வாங்கலாம். இவர் யார் அதை சொல்றதுக்கு? ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்க அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுல சார். ஆமா ஆமா, போரை நிறுத்தி விட்டேன்னு அவர் சொன்னாரு. இங்க இவர் என்ன சொன்னாரு? அதாவது ஒரு பிரதம மந்திரி லெவல்ல இப்படி போய் சொல்றது ரொம்ப தப்பு. பாகிஸ்தான் கெஞ்சுன்னு கெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் நேரம் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது யுத்தத்தை நிறுத்திடுங்க, எங்களால முடியலன்னு பாகிஸ்தான் கெஞ்சுதுன்னு சொன்னாரு. அவ்வளவு கெஞ்சுறாங்கல்ல, அப்ப நீங்க 2 விஷயம் கேட்டிருக்கலாம்ல. இங்க பெஹல்கால எவன்லாம் அட்டாக் பண்ணணும், அவனை கூட எங்க கேட்டார். காஷ்மீர் இப்ப பாதி காஷ்மீர் பிடிச்சி வச்சிருக்கல, அதை திருப்பி கொடு கேட்கலாம்ல. அவங்க தான் சரண்டர் ஆகிறாங்கல்ல, ஏன் எதுவுமே கேட்க முடியல? இதுக்கு எந்த பதிலும் இல்லை, இனிமேலும் வராது. நம்ம கேள்விதான் கேட்க முடியும், பதில் வராது. அதே மாதிரி நேரு செய்த தவறை இவங்க சரி செய்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க. அடுத்தது இன்னொன்னு என்ன ரொம்ப டேஞ்சர், அவர் 18% வரியை குறைச்சிட்டாருங்கிற. நம்முடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது 18% வரி குறையுதுன்னா, அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னது 0 டாக்ஸ்ல இருந்து நம்ம ப்ராடக்ட் இதுல இந்தியாவுக்கு போகும்னு சொல்லியிருக்காரு. 0 டாக்ஸ்னு. அதை பத்தி இந்திய அரசு மௌனம் காக்குது. மௌனம் காக்குறாங்கன்னா நான் சொல்றேங்க, அப்ப கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் மௌனம் காக்குறாங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களா தெரியாது எனக்கு, அக்ரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஆனால் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே 0 ரேட்டிங்னா டேக்ஸ்னா, அப்போ நமக்கு என்ன, நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ வருது? அது தவிர இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த பக்கத்துல இருந்து பதில் இல்லை சார், நம்ம பக்கத்துல இருந்து பதில் இல்லை. $500 பில்லியன் அங்கிருந்து இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொன்னதாக சொல்றாரு. அதுவும் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ஆமா. ஸோ அவங்க இப்போ எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. இந்தியா $500 இறக்குமதி பண்ணோம், இந்தியாவுக்கு 0 டாக்ஸில் நாங்கள் அனுப்புவோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்புவோம். இந்தியா வெனிசுலாலேருந்து ஆயில் வாங்கிக்குவோம், இந்தியா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்காது. இது எல்லாம் நம்முடைய வெளியுறவு கொள்கை, நம்முடைய உள்நாட்டு வர்த்தக கொள்கை, எல்லாமே இப்போ அமெரிக்கா டிசைட் பண்றாங்க. அப்படி அவ்வளவு வாங்கினா, அங்கிருந்து $500 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் வாங்கினா, இந்திய சந்தையில அமெரிக்க பொருட்களை தவிர வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லலாமா? ஆமாம், அந்த அளவுக்கு இல்லை. ஒரு பொருள் இருக்கும், சீனாக்காரங்க என் பொருளை வாங்கினா காசு கொடுக்குறேன்னு சொல்லி வித்துட்டு போயிடுவாங்க. அந்த கெப்பாசிட்டி இருக்கு.
அப்ப அவங்க 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க சார். ஆமா. அதுதான். உண்மை அதுதான். இன்னைக்கு சீனா வந்து வலிமையோட அமெரிக்காவை எதிர்த்து நிக்குது. அந்த வலிமை நம்மட்ட கிடையாது. இதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை. சீனாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, வெனிசுலாவை பிடிச்ச உடனே சீனா வந்து 2, 3 ஸ்டெப் சைலண்டா எடுத்தாங்க. அதாவது அமெரிக்கன் டாலர் வியாபாரம் பண்ற கம்பெனிகளுக்கு வந்து நாங்க வந்து இது ஸ்விஃப்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் இங்கிருந்து என் பையன் அங்கே படிக்கிறாருன்னா சரி, பணம் அனுப்புறது ஸ்விஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. அது டாலர் டிரான்சாக்ஷன். அது மூலம் இம்மீடியட்டா வந்து அமெரிக்கன் அரசுக்கு வந்து வருமானம் போகும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த வெனிசுலா பிடிச்சதுக்கு உலகமே வந்து, ஏன்னா வெனிசுலா வாஸ் என்ட்ரி கேட் டு சைனா ஃபார் சவுத் அமெரிக்கா. ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அப்போ இவங்க சத்தம் போடாமல் இருக்காங்களே, ஒரு நாட்டு அதிபரையே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, சத்தம் போடாமல் இருக்காங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இனிமேல் ஸ்விஃப்ட் கோட்ல வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம், எங்களுடைய இந்த கோட்ல தான் எங்களுடைய பரிவர்த்தனை நடக்கும். ஒரு வார்த்தையில சில பில்லியன் டாலர் வருமானம் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. தே லாஸ்ட். இது மாதிரி 3 ஸ்டெப் நான் நாளைக்கு விட விவரமா சொல்றேன், குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்டெப் மட்டும் எக்கனாமிக் மெஷர்ஸ் எடுத்தாங்க. அமெரிக்காவுக்கு வந்து அது உண்மையிலேயே கலக்கத்தை கொடுக்குற ஒரு ஸ்டெப். இப்போ இவங்க என்ன பண்றாங்க சீனாக்காரங்க, அதெல்லாம் துப்பாக்கியெல்லாம் இதுக்கு தேவையில்லாம. இல்ல மரியோ பூசோ வந்து காட்ஃபாதர்ல சொல்லுவார், லாயர் வித் பிரீஃப் கேஸ் கேன் ஸ்டீல் மோர் தென் 100 men வித் கன்ஸ் அப்படிம்பாரு. ஒரு லாயருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு. அது மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. நமக்கு அந்த பொருளாதார அடிப்படையில் ஸ்டெப் எடுக்கக்கூடிய வல்லமை வந்து கிடையாது. 1947 சுதந்திரம் அடைஞ்ச போதும் சரி, 1950 நம்ம ரிப்பப்ளிக் ஆன போதும் சொல்லி சரி, சைனா வந்து ரிலேட்டட் டு இந்தியா வாஸ் அ பேக்வர்ட் ஸ்டேட். பொருளாதார ரீதியா வாஸ் அ பேக்வர்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து இதுல ஏசியன் கேம்ஸ் நடந்த போது, முதல் ஏசியன் கேம்ஸ்ல அதிகமா தங்க மெடல் வெள்ளி மெடல் வாங்கி குவிச்சது நம்ம தான், இந்தியா தான். அந்த நிலைமையில நம்ம இந்தியா இருந்தோம். நம்ம கெட்டிக்காரங்கிறத விட நம்மளை விட கீழானவங்களா சீனாக்காரங்க அன்னைக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா இன்னைக்கு இதுல ஒலிம்பிக்ஸ்லயே அவங்க போட்டி போடுறாங்க, உலக பொருளாதார போட்டி போடுறாங்க. இதுக்கு காரணத்தை நம்ம யோசிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்தியால திறமை இல்லையா, இன்டெலிஜென்ஸ் இல்லையா, ஏன் இப்படி இருக்கு? மாறிவிட்ட உலக சூழ்நிலையில் மார்க்ஸ் எங்கெல்ஸ் 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் ஏற்பட்ட இது மாறுதல்கள், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்த சில அடிப்படை கூறுகளை ஆங்கிலேயர்களை ஏற்றுக்கொள்ளாத வழிமுறைகள் இங்கு இன்றும் தொடர்ந்து பின்பற்றப்படுவது, இதனால வந்து சோசியல் பேக்வர்ட்னஸை பெர்பெச்சுவேட் பண்றது, காம்படிஷனை காலி பண்றது, இது மாதிரி பல விஷயங்கள் இந்தியாவுடைய சோசியல் கண்டிஷன்ஸ்ல வந்து பிரிவலண்ட் ஆயிருக்கு. இது தீராத வரைக்கும் இந்தியா வந்து ஒரு சீனா அளவுக்கு முன்னேற முடியாது. இதுதான் உண்மை. அந்த மாதிரி டெப்தான விஷயங்கள் ஒரு பக்கம் சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், அதை மட்டும் பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். அதாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் எதிர்க்கட்சிகள் கூட்டாக முடிவெடுக்கும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஒன்னொன்னுக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்ற முயற்சியை எதிர்க்கட்சிகள் எடுக்குது. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸை அவமானப்படுத்துற மாதிரி, இழிவுபடுத்துற மாதிரின்னு ஆளும் தரப்புல இருந்து ஒரு விமர்சனமும் வந்துகிட்டே இருக்குது. மாறாக இவங்க வந்து வேற வழியே இல்லாம இம்பீச்மெண்ட்ங்கிற லெவலுக்கு நாங்க போக வேண்டியது இருக்குது. தே ஹவ் கரப்டட் த பொசிஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ்னு அவங்க சொல்றாங்க. அல்லது அவங்க வந்து அதை பிடிச்சு வச்சுட்டு, அரசமைப்பு சட்ட பதவிகளை பிடிச்சு வச்சுட்டு தவறான முறையில செயல்படுகிறார்கள், அதனால வேற வழியே இல்லாம இதை செய்ய வேண்டியது இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்லுது. இதுல எப்படி அந்த நடக்கிற நிகழ்வுகளை நாம எப்படி புரிந்து கொள்வது? அதாவது எதிர்கட்சியில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருது வந்து கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை இழிவுபடுத்துதுன்னு சொல்லி பிஜேபி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறவர் தான் கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு ரொம்ப சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. மம்தா பானர்ஜியே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கிறாங்கிற அளவுக்கு ஏன் போச்சு வெஸ்ட் பெங்கால்ல? ஐடென்டிஃபை பண்றது, ஒரு மனுஷரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில சர்டிபிகேட்ஸ் உதவும். +2ல வந்து சிபிஎஸ்இ சர்டிபிகேட் வந்து அக்செப்டபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் நடத்துறது. மத்தியமிக்குன்னு ஒரு பரீட்சை, கிளாஸ் 10 வரைக்கும் உள்ள பரீட்சை வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் போர்டு வந்து நடத்துறது. அந்த சர்டிபிகேட்டை இட் இஸ் நாட் அக்செப்டபிள் சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அது நம்ம ஊர்ல எஸ்எஸ்எல்சி புக்கு கொடுப்பாங்களே சார், முடிஞ்ச உடனே எஸ்எல்சி புக் கொடுப்பாங்க. அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல பெயரு, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதை இங்க உள்ளவங்க ஏத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஊருக்கு ஊர் மாறுபடுது. இங்க ஏத்துக்கிட்டத அதே இதை வெஸ்ட் பெங்கால்ல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்க ரொம்ப இன்டென்ஸா இருக்காங்க. எத்தனை இது மூலம் பல வாக்காளர்கள் வந்து வாக்குரிமை இழப்பார்கள். அப்ப அவங்கெல்லாம் வந்து ஒரு மிஸ்கன்செப்டடா அல்லது ஜென்யூன்லி தே ஹவ் கம் டு ரியலைஸ் இதெல்லாம் மம்தாவுடைய சப்போர்ட்.
இவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து காலி பண்ணிடணும், ஓட்டே போட விடாம ஆக்கிடணும். இது எலெக்ஷன் கமிஷன் பண்ணும்போது ரொம்ப கீழ்த்தரமா போயிடுச்சுல்ல. அரசியல் கட்சிகள் எப்பயுமே வந்து பிலோ த பெல்ட் அடிப்பாங்க, பார்த்துருக்கோம், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும். ஆனா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு தேர்தல் ஆணையர், இவங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர், நாம் பார்த்த பல மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல்னு சொல்லி வரும்போது எந்த கட்சிக்கு சார்பில் நடக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு சார்பில் நடக்க மாட்டாங்க. அவ்வளவே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க இவங்க மிஸ்ஸஸ் ஜெயலலிதா காலத்துல விவசாயிகளுக்கு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணாரு, எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு, சில பேர் கொடுத்துருந்தாங்க, they were trying to continue it. மிருத்தஞ்சய் சாரங்கி என்னுடைய பேட்ச்மேட் தான் நேரம் ஸ்டேட் சிஇஓ இருந்தார். அவர் வந்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் அறிவுறுத்தி கடிதம் எழுதினாரு, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நிப்பாட்டி வைங்க. ஜெயலலிதாவுக்கு பணிபுரிக்க அவர் ஜெயலலிதா ஆட்சியில மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதினாரு, ஆளுங்கட்சியுடைய இது சப்போர்ட்ல இது ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, அதனால எலெக்ஷன் முடிகிறதுக்கு நிப்பாட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு ஸ்டேட் சிஇஓவோ இவ்வளவு தூரத்துக்கு இண்டிபெண்டா பிஹேவ் பண்ண முடியும்னா தேர்தல் ஆணையரால முடியாதா? ஆனா இவங்க அப்படி பண்ணலையே. அப்ப இவங்க மேல என்ன நம்பிக்கை வரும் மக்களுக்கு? ரொம்ப அடிப்படையான கேள்விகள் மீண்டும் மீண்டும் வருது. ரைட் சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கம்ங்க, வணக்கம்.